வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்ற அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை பண்ணால் இந்த விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய கேரியர் வைஸ்லையும் ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவது விஷயம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்மைலிங் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மைலிங் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்னா, நம்ம ஸ்மைல் பண்ணுறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி அப்படின்றது வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ஸும் ப்ளஸ் கைண்ட்னஸுமே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்மைல் பண்ணுறதுனால பாசிட்டிவிட்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவிட்டி அப்படின்றது நம்ம ஸ்மைல் பண்ணுறதுனால உருவாகிறது. நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இல்லை நமக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட பழக்க போகிறோம்னா ஸ்மைல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்மைல் பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்ஃபை மற்றவங்கள்ட்ட போர்ட்ரேட் பண்ணுறோன்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது விஷயமா பார்க்கறது என்ன அப்படின்னா, மெடிடேட்டிங் அட்ராக்ட்ஸ் கிளாரிட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மெடிடேட் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மைண்டு காம் ஆகுது. கிளியராக ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை பண்ண முடியுது. ஸோ பல பேர் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிடேட் பண்ணுவாங்க. சில பேர் மந்திரங்கள் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் சொல்லி அவங்க எந்த ஒரு ரிலீஜியன் இருக்காங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய இது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி ஒன்று கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடியும் நம்மளுடைய மைண்டுமே பார்த்திங்கன்னா அமைதியாகுது. ஸோ நம்மளால் ஃபோக்கஸ்டாகவும் கிளாரிட்டியாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடிகிறது. மெடிடேட் பண்ணுறது நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப நீடாக இருக்குது. ஸோ மெடிடேட் பண்ணுறதுனால நம்ம கிளாரிட்டியாக அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோடைய ரெண்டாவது விஷயமா இருக்குது. இதில் நம்ம மூணாவது விஷயம் பார்க்கறது என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் அட்ராக்ட்ஸ் எனர்ஜி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால கை பிடிக்குது, கால் பிடிக்குது, அந்த மாதிரி வழிகள்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் வரவே வர அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸசைஸாக ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். ஸோ கரெக்டான அளவில் உங்களுக்கு ஏற்ற அளவில் எக்ஸசைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது அட்ராக்ட் பண்ணும் எனர்ஜியை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன், உங்களோட ஆக்சிஜன் ஃப்ளோ, அதுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அந்த பெயின்ஸையும் பார்த்தீங்கன்னா அது ரிலீஃப் பண்ணுது. மைண்டையும் பார்த்தீங்கன்னா காம் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு நீடாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது ஃபிசிக்கலும் மென்டல் ஹெல்த்லேயுமே நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆக முடியும். இதில் நம்ம நாலாவது விஷயம் பார்க்குறது அப்படின்னா, லேர்னிங் அட்ராக்ட் ப்ராக்ரஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்ம கெரியர் விஷயம் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லை பர்சனல் லைஃப்லேயோ ஒரு ப்ரொஃபஷனலையோ இருந்து சம்திங் ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறதுனால, உதாரணத்துக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு பற்றியோ இல்லை ஒரு ஃபேமிலி எப்படி நல்லா ரன் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி பல விதமான லேர்னிங்ஸ் அப்படின்றது இருக்குது. பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ளஸ் கெரியர் வைஸ்லையுமே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த லேர்னிங்ஸ் பண்ணுறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸை மேக் பண்ணுறோம். இந்த லேர்னிங்னால நம்ம பார்த்திங்கன்னா புது ஸ்கில்ஸ் நமக்கு வருது, நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக படிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்விங் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் வரும். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வேறு விதமாக யோசிச்சிருக்கலாம். இப்போ அதே சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வேறு விதமாக யோசிக்கலாம். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய அந்த மைண்ட் செட் அப்படின்றது மாற ஆரம்பிக்குது. நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஸோ அப்போ நீங்கள் லேர்னிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிறீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராக்ரஸை லேர்ன் பண்ணுற போது கற்றுக்கிறீங்க. ஸோ இந்த லேர்ன் பண்ணுறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸை அட்ராக்ட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது நமக்கே தெரியாமல் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்றது அங்கே நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை லேர்ன் பண்ணாலுமே சரி, அதனால பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. அஞ்சாவது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேயிங் காம் அட்ராக்ட்ஸ் பீஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அமைதியாக இருக்கிறதுனால, அதிகமாக பேசாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு இன்னர் ஸ்டெபிலிட்டியை பார்த்திங்கன்னா வளர்த்துக்கிட முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ்டாகவும் கிளாரிட்டியாகவும் கரெக்டாக நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஞானம் உள்ள ஆளாக இருந்தாலும் அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞானமான உங்களை பார்த்திங்கன்னா அறிவுள்ள ஆளாக உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, அளவு நீங்கள் அறிவாளியாக இல்லாமல் இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்திங்கன்னா மக்கள் பெரிய ஆள், இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அமைதியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா கிளியரான டிசிஷன்ஸ், பெட்டரான டிசிஷன்ஸ், கிளியர் மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தேவையாக இருக்குது, ஆனால் இது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. அப்படின்னா
ஸோ அதை விட கம்மியாக தான், தேவைக்கும் கம்மியாக தான் நீங்கள் பேச வேண்டும் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். ஸோ இந்த 5 விஷயம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணால் இதை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு 5 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.